ஹே காய்ஸ், லஞ்ச் ஐடியாவில் சவ் சவ் பொரியலுக்கு எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்து பொரிய விட்டு கூடவே வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து வதக்கி வெங்காயம் வதங்கினதும் சவ் சவ்வை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்து கூடவே மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கணும்னா சவ் சவ் பொரியல் ரெடி. பூண்டு குழம்புக்கு எண்ணெய் சூடானதும் கடுகு, வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டு கூடவே கை நிறைய பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. பூண்டு வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி வெங்காயம் வதங்கினதும் 4 தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா குலைவாக வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், கூடவே 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து இதை வதக்கிக்கோங்க. கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா தண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா புளியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சா அந்த புளிக்கரைசலையும் இது கூடவே சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு ரெடியாக இருக்குது. இப்போ கடைசியாக அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்தோம்னா நம்மளுடைய பூண்டு குழம்பும் ரெடி. அவ்வளோதான், சூப்பரான லஞ்ச் ரெடி. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.